அம்புட்டு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டோம். தப்பிச்சுட்டான மருமகனே. வேட்டைக்காரங்கிட்ட இருந்து புலி எவ்வளவு நாள் மாமா தப்பிக்க முடியும்? அது சரி, இந்த ஹோட்டல் கட்டுற விஷயமா ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கலெக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? மருமகனே, அவன் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி நம்மள முட்டாளாக்கி விட்டான். அவ சொல்ற மாதிரி ஹோட்டல் வாசலை மாத்தி அமைக்கிறது அம்புட்டு ஈஸி கிடையாது. ஏமாமா, அதுல என்ன கஷ்டம்? அந்த பக்கம் தான் நடராஜன் கடை இருக்க. அவங்க பாரம்பரியத்துல விட்டு கொடுத்துட்டு அவங்க கடை அடிக்க சம்மதிப்பாங்களா? நடக்கிற விஷயம் அது. ஏமாமா நடக்காது, நடக்கும். நடத்தணும், நடத்தி காட்டணும். இது விசபரிச்ச மருமகனே. நம்ம கிட்ட காசு பணம் அந்தஸ்து எம்பிட்டு இருக்கோ அதை விட பெருசா அவங்களுக்கு இந்த ஊருக்குள்ள செல்வாக்கு இருக்கு மருமகனே. நம்மளோட அரசியல் வாழ்க்கையே அவங்க ஆட்டங்கான வச்சு விடுவாங்க. ஏமாமா, நாம தான் நேரடியா செய்ய போறது இல்லையே. அந்த இடத்தினால ஆதாயம் அடைய போறது நம்ம தானே ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் மருமகனே. அது கடை இல்லாம போன பிறகு தானே. பரவாயில்ல, நம்ம ஆளுங்க வெள்ளிக்கிழமை புது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பானுங்க. அவனுங்க பத்தி கவலையெல்லாம் விடுங்க மாமா. மாமா, முதல்ல அவங்களோட கௌரவத்தை தரமாட்டமாக்கணும். அதுவே அவனுங்க குடும்பத்தோட செத்ததுக்கு சமம். அவங்க பாட்டம் பூட்டம் காலத்துல எப்படி இங்க பஞ்சம்பளைக்கு வந்தாங்களோ அப்படியே இந்த ஊரை விட்டும் போவானுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நானே இப்படி யோசிக்கல மருமகனே. இந்த 6-7 வருஷத்து அனுபவத்துல அந்த நடராஜன் குடும்பத்தோட அஸ்திவாரத்தைய காலி பண்ற அளவுக்கு யோசிக்கிறீங்களா மருமகனே? எப்படி மருமகனே? உங்களோட பழகின இந்த 6-7 வருஷத்துல உங்க 30 வருஷம் அனுபவம் எனக்கு வந்துடுச்சு. இப்போ உங்களை விட நான் அனுபவசாலி மாமா. சபாஸ் சபாஸ் மருமகனே, இப்படிதான் இருக்கணும் மாமா. என்னை பாராட்டுறதை விட்டுட்டு முதல்ல அவனுங்க குடும்பத்துக்கு பயம்னா என்னன்னு தெரிய வைக்கணும். அதுக்கு பிளான் போடணும். சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணுங்க. சரி வை மருமகனே. எல்லாம் கச்சிதமா ரெடி. எல்லாம் பேசிட்டேன். கார்த்திகை கடைக்கு சீக்கிரமே சிறப்பா மூடு விழா நடத்துறோம். அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. அப்பா, டேய் பூவேந்திரா, என்னடா பால்கோவா முருகர வாசனை அடிக்குது? அதான் அடிச்சிருச்சா? பால்கோவாலாம் சரியாதான் இருக்குது. இங்க அடி மனசு வேகுது இல்ல, அந்த வாசனையா இருக்கும். ரத்த பிள்ளைகிட்ட சண்டையை போட்டுட்டு ஏங்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இவன் ஒருத்த பைத்து காத்திரமா ஏதாவது பேசிக்கிட்டு. அப்பா, அப்பா, ஏன் மதனி, பீன்ஸ் விக்கிற ரேட்டுக்கு இந்த பீன்ஸ் கூட்டு ரொம்ப முக்கியமாக்கும். அப்பா, பீன்ஸ் மட்டுமா? எல்லாமே தான். அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா. அப்பா, அப்பா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கப்பா. இதான்ப்பா கடைசி. இதுக்கப்புறம்லாம் மன்னிப்பு கேட்கற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்ப்பா. அம்மாடி சரசு, நீ எப்பமா வந்த? இப்பதான். ஆஹா, ஜெயா என்ன டிஃபன்?
எப்பவும் போல இட்லி தான். நீ என்னடா பள்ளிக்கூடத்து பையன் ஹெட் மாஸ்டருக்கு பயந்து நிக்கிற மாதிரி நிக்கிற? போய் சாப்பிடு போ. அப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுங்கப்பா. அப்பா, சத்தியமா ஜெயராமன் குடும்பத்தில் இருக்கிற யாரு கூடயும் நான் சண்டை போட மாட்டேன். இனிமே அவங்க பக்கம் எந்த பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன்ப்பா. என் புள்ளதான் அப்படி கெஞ்சுறானே, 2 வார்த்தை பேசினாதான் என்னவா? சோபனா ம்? காலேஜ் இல்லையா? இல்லப்பா. என்ன படம் பார்த்துட்டு இருக்க? அப்பா கிட்ட கூட நானும் பாக்குறேன். யாரு மாமா புதுசா இருக்கான்? ஏதோ புது ஹீரோப்பா. ஏமானோனே ம். இப்ப எதுக்கு அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அது ஒரு லூஸ். சும்மா கெஞ்சிக்கிட்டு நிக்காம போய் சாப்பிடுங்க போல. சும்மா இருங்க. எதுக்கு தப்பு பண்ணணும் இப்படி தத்தளிக்கணும்? என்ன முறைக்கிற? போடா போய் சாப்பிடு. என்னமோ சொந்த வீட்டில் ரோசம் பார்த்தவன் பெரிய ஆளா முடியான்னு எனக்கு தத்துவம் சொன்னீங்க. பெத்த பிள்ளைகிட்டே எம்பிட்டு ரோசத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு கத்துற? ம். தப்ப நீ செஞ்சுட்டு பழி எங்க மேல போடுவிய? இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாங்க? மதனி, ரோட்ல செருப்பு போட்டு நடந்தா 4 எறும்போ பூச்சியோ மிதிப்பட்டு சாவதான் செய்யும். அதுக்காக செருப்பு இல்லாம போக முடியுமா? இல்ல தெருவெல்லாம் கூட்டிட்டே போக முடியுமா? எரிஞ்ச கல்லு எரிஞ்சதுதான். அந்த குழந்தைக்கு அடிபட்டது தானே, எதையும் மாத்த முடியாது. சரசு என்கிட்ட பேசுங்க. இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசிட்டு என்கிட்ட மட்டும் பேசாம இருக்கிறது தண்டிக்கிற மாதிரிலாம் இல்ல, சத்தம் இல்லாம சங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு 4 பேர் அனுப்புனாங்க, சுத்து போட்டாங்க, பலிக்கல. எப்படியும் மறுபடியும் சுத்து போடுவாங்க. அப்ப வேணா ஐயா சாமி வாங்க வந்து வெட்டிட்டு போங்கன்னு தலையை கொடுத்துட்றேன். போய் சேர்ந்தா சந்தோஷப்படுவீல? சந்தோஷப்படுவீங்க தெரியும்ல. நீங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க, நான் போய் சேர்ந்துடுறேன். போறேன் போய் சேர்ந்து தொலைறேன். டேய் ரேடியோ போய் சேர்ந்தாதான் அறிவு உங்களுக்கு இருக்கிறவன் நிம்மதி. பேசுற பேச்சாடா இது? டேய் முட்டா போயலே, வாடா இங்க. கார்த்தி என்னதுக்கு முறைக்கிறவ? என்ன நானே முறைச்சுக்க முடியாதுல்ல, அதான் உங்களை முறைக்கிறேன். வர வர உங்க அம்மா ரொம்ப காமெடியா பேசுறால. உண்மையாவே நீங்க அண்ணனை தண்டிக்கிறதுக்கு பதிலா எங்க எல்லாரையும் தண்டிக்கிறீங்கப்பா. அந்த ஒத்தாள் சிரிப்புல தான் நம்ம மொத்த குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. புரிஞ்சுக்கோங்கப்பா. தப்புக்கு மேல தப்பு பண்ணுவாரு. சபாஷ், சூப்பரா தப்பு பண்ணீங்க, இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு தட்டி கொடுக்கணும்ல. அப்படி இல்லப்பா, தப்பு உணர்ந்த பிறகு கூட தண்டிக்க வேண்டாமே, அதுக்கு தான் சொல்றேன். சின்னதுங்க எவ்வளவு தன்மையா யோசிச்சு பேசுதுங்க. பெரியவங்க நாம அப்படி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, சரின்னு கேட்கலாம்ல. என்ன உச்சி? சரசு, எனக்கு பின்னாடி உங்க எல்லாரையும் அவன் தானே பாத்துக்கணும். அதுக்கு அவனை பக்குவப்படுத்த வேணாமா? ஆட கல்யாணத்தை பண்ணி வைனே, பக்குவம் தானா வந்துற போகுது. பொண்டாட்டிக்காரி வந்து கொமட்ல 2 குத்து குத்துனா இவன் அடங்கிதானே ஆகணும். நம்ம கார்த்தி சோட்டு பயலோ பூரா கல்யாணத்தை பண்ணி புள்ளக்காரங்களா போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், புள்ளையோட படிப்பு முடியட்டோன்னு பார்த்தேன். கல்யாணம் பண்ணா இவன் மாறுவாங்கற? கண்டிப்பா மாறிடுவானே. அது என்னன்னா சோபனா, இந்த பெட்டியை உள்ள கொண்டு போய் படத்தை பாத்துக்கிட்டு நாங்க ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருப்போம். இருக்கிறவங்களுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்காம இருந்தா சரி. சரிதான். என்ன மதனி, இன்னும் படலங்காய வெட்டிக்கிட்டே இருக்கியாக்கும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். பெரிய மனுஷி சபையில வந்து உட்கார வேண்டியதானே? இருக்கட்டும், எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு. அதுவும் நல்லதுக்கு தான். காலத்துல பண்ண வேண்டியதை பண்ணிவிடணும்னே.
ஏன்னா என் மருமவன் கோவத்துக்குலாம் உன் மருமவ தான் கரெக்ட். ம். என் பொண்ணு பெரிய புத்திசாலி. அவ டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சா என்ன நர்ஸுக்கு படிச்சு விட்டா. என்ன நர்ஸா இருந்தா நீ மருமகளை சேர்த்துக்கிட மாட்டியாக்கும்? அவ என்ன நர்ஸுக்கு படிச்சுட்டு ஆஸ்பத்திரியா போய் ஊசியா போட போறா? இங்க வந்து மாமா மாமான்னு மாமா பின்னாடியே சுத்திக்கிட்டு மாமனுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி ருசியா சமைச்சு கொடுத்துட்டு நல்லா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட போறா. கையில வெண்ணெய் வச்சுட்டு யாராவது நெய் களைவாங்களா? சரின்னு சொல்லனே. ஏன் இவர் தங்கச்சி மாமா மட்டும்தான் இந்த வீட்டு மருமகளா வரணுமா? எனக்கும் தான் ஆசை இருக்கு. என் அண்ணன் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரணும்னு. என்ன பண்ணுவ நீ? என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரிய வேணா? அவன் மனசு கோன்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சு, கோயிலுக்கு வந்து உன் குடுமையை பிடிச்சி சண்டை போடுவேன். ஆமா. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எங்களை பார்த்தா உங்க கடையில் ஸ்வீட் வாங்க வந்தவங்க மாதிரி தெரியுதா? ஸ்வீட் வாங்க வரலையா? அட்ரஸ் கேட்க வந்தீங்களா? யாரோட அட்ரஸ்னு சொல்லுங்க. நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுற. கடையோட முதலாளி யாரியா? ஏன் கடையோட முதலாளி கிட்ட தான் அட்ரஸ் கேட்டீங்களோ? பரவாயில்ல, எனக்கு இந்த ஏரியா நல்லா தெரியும். அட்ரஸ் நானே சொல்றேன், கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கொடுக்க மாட்டேன். சரி சரி சரி, வந்துடுறோம். எதுக்காக வந்தீங்க, என்ன எதுன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, நீங்க பாருங்க, நான் வரேன். கடைக்கு வந்தவங்கிட்ட என்ன வேணும்னு மட்டும் கேளு. இப்படி மூஞ்சியை சுருக்கிக்கிட்டு பேசாத. வணக்கம் சார், சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க தான் இந்த கடை முதலாளியா? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்கெல்லாம் FSSAI இருந்து வந்திருக்கோம். என்னது பெப்சியா? அது நம்ம சினிமா குரூப்ல. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கோம். அப்படின்னா அந்த தொங்குதுல சர்டிபிகேட், அது இனிமேலும் அங்க தொங்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றவங்க. எது? டேய் பேசாம இரு. சார், உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? இனிமே நீங்க கடையை நடத்தக்கூடாதியா? ஓ, யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கற? அவ்வளவுதான் உனக்கு. டேய் டேய் அமைதியா இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இந்த கடையை நடத்தக்கூடாதுங்கிறீங்க? ஏன்னா நாங்க சர்டிஃபை பண்ண மாதிரி உங்க கடையில தயாரிக்கிற எந்த பொருளும் குவாலிட்டியாவே இல்ல. உங்க கடை பால்கோவா சாப்பிட்டு ஒருத்தன் சாவ கிடக்குறான். என்னது சார், என்ன சொல்றீங்க நீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க தினமும் நாங்க ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ற பால்கோவா தான் எல்லாம். அப்புறம் எப்படி அதை சாப்பிட்ட ஒருத்தனுக்கு வாந்தியும் வைத்தாலியமா போயிட்டு இருக்கு? இத பாரு, எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அரசாங்கத்தோட கண்ணுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதெல்லாம் சரிதான் சார், ஆனா நீங்க சொல்றதுல உண்மை இல்ல சார். பேசாதயா. உங்க பால்கோவா சாம்பிள் எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணிட்டு நாளைக்கு காலைல வந்து உன் கடையை மூடுவோம். அது கடையில கை வைப்பீங்களா? ஏய், என்கிட்ட இப்படி பேசுறவெல்லாம் வச்சுக்காத. என்கிட்ட பேசுறதுக்கு போலீஸ்க்கே ரைட்ஸ் கிடையாது, தெரிஞ்சுதா? இப்படி பேசிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது இல்ல. பேசாம வாயை மூடிட்டு போயிட்டே இரு. அதுக்கு மேல ஏதாவது பேசினான்னு வச்சுக்க, அரசு அதிகாரிகளை கடமை செய்ய விடாம தடுத்துன்னு சொல்லி உன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுவேன், பாத்துக்க. போயிட்டு இரு. பேசாம இரு. எடுங்கயா. ஓகே சார். இந்தா. புரியா? இங்க பாரு, எல்லாத்துலயும் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போறோம். நாளை காலையில லேப் டெஸ்ட் முடிஞ்சதும் உனக்கு ரிசல்ட் வரும். எதுக்கும் கடையை பூட்டிட்டு ரெடியா இருங்க. நாங்க வந்ததும் சீல் வைக்க வசதியா இருக்கும். வாங்க சார், போலாம். ஓகே சார். ஓய், என்னாச்சு? எப்பவும் படபடன்னு பேசிட்டு வருவ. இன்னைக்கு மேடம் கொஞ்சம் சைலண்டா வரீங்க. எனி ப்ராப்ளம்? ஆமா மேடம். என்ன ப்ராப்ளம்? ஒன்னா ரெண்டா
எக்கச்சக்கமா இருக்கு மேடம். சரியா பசிக்க மாட்டேங்குது, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே உள்ளுக்குள்ள இளையராஜாவோட மெலோடியும் ரஹ்மானோட இந்துஸ்தானியும் தேவாவோட கானாவும் கலந்து அப்படியே மண்டைக்குள்ள கரைச்சலா இருக்கு மேடம். நான் நல்லா இருக்கேனா இல்ல நோய்வாய்ப்பட்டு போயிட்டேனான்னு எனக்கே தெரியல மேடம். அச்சச்சோ. ஆமா, டாக்டர் கன்சல்ட் பண்ணியா? பண்ண மேடம். உங்ககிட்ட சொன்னதுதான் கொஞ்சம் விலக்கி விலாவரியா சொன்னேன். விலாவரியாவா? என்ன சொன்னாரு? பாவம் என்ன நினைச்சாரோ ஒண்ணுமே சொல்லல மேடம். நேரா அவரே போய் மென்டல் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டாரு. என்ன மேடம், நான் என்னோட பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்களே. ஓகே ஓகே, சாரி மேடம். ஆக்சுவலா எனக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. இந்த வயசுல சாதாரணமா எல்லா பொண்ணுங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் லவ். என்ன மாதிரி குழந்தை, யாரையோ உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்க போலயே. Am I right? மேடம் எப்படி மேடம்? இங்க பாரு மாதிரி குழந்தை, உன்ன மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமா கிடைச்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. சரி சரி, இந்த லவ் பத்திலாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாரு, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்கறேன். எனக்கு ஒரு போட்டோ வேணும்டா. யாரு போட்டோ மேடம்? கார்த்தி. கார்த்தி போட்டோ தானே, அது நீங்களே எடுத்துக்கலாம் மேடம். ஏய், என்னால முடியாதுங்கிறதுனால தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். அவ்வளவுதானே, டோன்ட் வெரி. நெட்ல சர்ச் பண்ணி ஹை ரெசல்யூஷன்ல தி பெஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் போட்டோவா எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏய், அவன் போட்டோ நெட்லலாம் இருக்கா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? லாஸ்ட் படத்துல என்னமா நடிச்சிருக்காரு தெரியுமா? அவரோட பிசிக்ஸ் என்ன, ஸ்மைல் என்ன, அழகு கூட்டி. அறிவு கட்ட முண்டமே, நடிகர் கார்த்திய சொல்லல, என் எதிரி பொறுக்கிய பத்தி சொல்றேன். ஓ சாரி 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 சாரி, லிட்டில் கன்ஃபியூஷன். அந்த ஸ்கூல் பையன் நீங்க பிட் அடிச்சு மாட்டீங்களே அதானே? நீங்க பிட் அடிச்சுதா சொல்லி டீச்சர் கிட்ட உங்களை மாட்டி விட்டானே அந்த பையன் தானே? ஓஹோ. ஆனா அந்த போட்டோ உங்களுக்கு இருக்கு மேடம்? அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீ போட்டோ எடுத்துட்டு வா, அப்புறமா சொல்றேன். ஓகே மேடம். அந்த கார்த்தியை நான் எங்க போய் மீட் பண்ணி எப்படி போட்டோ எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம். இங்க பாரு, உனக்கு நடராஜன் லாலா கடை தெரியும்ல? அங்க போ. அங்க போய் அந்த கல்லால ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். போட்டோ மட்டும் எனக்கு வேணும். இவ்வளவுதானா? நீங்க காரை நிப்பாட்டுங்க. ஏன்? நீங்க காரை நிப்பாட்டுங்க. ஓகே ஓகே, நிப்பாட்டுங்க மேடம். இரு இரு இரு. நிப்பாட்டியாச்சு. மேடம், நான் இப்பவே இங்கே இறங்கிக்கிறேன். நேரா அந்த பால்கோ கடைக்கு போய் அங்க கல்லால எந்த பையன் உட்கார்ந்துருக்கானோ அந்த பொறுக்கி களவாணி பையன் போட்டோவை எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே அடுத்த ½ an hourல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே? நிஜமாவா சொல்ற? ஆமா மேடம். ஆனா நீங்க இப்படி எல்லாம் கேட்டு என்ன அவமானப்படுத்தாதீங்க, கஷ்டமா இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் போட்டோட தான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன். Thank you மரிக்குழந்தை. வெல்கம் யுவர் ஆனர். All the best, all the best. அப்போ விடுங்க மேடம். Thank you. Bye மரிக்குழந்தை. Bye. போட்டு மட்டும் வரட்டும், மவனே நீ செத்தடா. இருக்கீங்க? ரெண்டு பேர் இருக்காங்களே, இதுல யாரு கார்த்தியா இருக்கும்? பால்கோவா கொடுப்பா. ஏப்பா, ஒருத்தர் அப்பா வயசுல இருக்காரு, அப்பா அவர் இல்ல. இன்னொருத்த சீக்கிரம் எடுப்பா. ஏன் மேல கை வைக்கிற? காலங்காத்தால வந்து கரசல கை வைக்கிறல. அட பாவி. நான் எவ்வளவு பெரிய சண்டியர் தெரியுமா? அடிச்சேன்னு வையே. நானும் ஊர்ல சண்டியர் தான். மேடம் சொன்ன மாதிரி இருக்கிறதுல கொடூரமான மோசமான கார்த்திக் கேரக்டர் இதுதான்.
பார்க்க முடியுது சரியா நான் பால்கோ வாங்கணும் சொல்லிட்டே இருக்கேன் அடி வாங்க போற ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கிறேன் ஏமலே கேவிக்கல இரு ஆளை கூப்பிட்டு வரேன் சரியா சிக்க மாட்டான் சாரி வாங்க என்ன நீங்க இந்த பக்கம் சொல்றேன் வா வா வாங்குறல எதுக்கு இங்க இருந்து நின்னு போட்டோ எடுக்கிறேன் வா ஏய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியல வெக்கப்பட்டுட்டு இருக்கேன் ஏய் வெக்கமா உன்ன சீ, போங்க ஏய் ஏய் ஏற்கனவே பார்க்க சைக்கிள் இந்த மூஞ்சி இதுல வெக்க வேறயா சரி சரி நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ கையில என்ன போனு அது தெரியுது அத வச்சுக்கிட்டு அந்த கடை கிட்டக்க என்ன பண்ணிட்டு இருந்த அது சும்மா கேட்கணும்னு கேட்காதீங்க எவ்வளோதான் நீங்க எனக்கு முக்கியமானவரா இருந்தாலும் பர்சனல் இஸ் பர்சனல். திஸ் இஸ் மை ஜாப். அந்த பால்கோவா கடையை போட்டோ எடுக்கிறது உன்னோட வேலையா? ஆமா. ஆமாவா? ஏய், அதையே திமிரா என்கிட்டயே சொல்லுவியா நீயே? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ, மூக்கு முள்ளிலாம் இடம் மாதிரி போயிடும். என்ன மறைக்கிற? போறியா இல்லையா? தப்புன்னு அரைஞ்சிரு போறேன். இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சரியா? இம்ப்ரெஸ் ஆகிற வரைக்கும் இப்படி டிராமா பண்ணலாம், ஓகே. நான் தான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்ல, அப்புறம் என்ன? என்ன நீங்க கோமா பேசி இம்ப்ரெஸ் பண்ற டெக்னிக் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். இம்ப்ரெஸ் பண்ற டெக்னிக்? ஆமா. உன்னெல்லாம் அடிச்சு